தற்போது கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடுங்கிற ஒரு பரபரப்பான செய்தி எல்லா பக்கம் பரவிட்டு இருக்குது. உண்மையிலே டொமஸ்டிக் சிலிண்டர்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. கடந்த 7ஆம் தேதி வரை 24 மணி நேரத்துக்குள்ள ரீஃபில் சிலிண்டர்கள் கொடுக்கப்பட்டு வந்தது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடந்த 10 வருடங்களாக சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது இந்தியாவில எங்கேயும் இல்லை, எப்போதும் இல்லை. சிலிண்டர் பத்தி மக்கள் எல்லாமே ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள்ங்கிறது கூட மறக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எளிமையான முறையில சப்ளை செய்யப்பட்டு வந்தது. 10 வருடங்களாக மிக அதிகமான அளவுல விலை கூட ஏறல. அந்த அளவுக்கு உலகத்திலேயே மிக குறைவான விலையில இந்தியாவில நம்ம டொமஸ்டிக் எல்பிஜியை இன்னைக்கு வரைக்கும் வித்துட்டு வரோம். மீடியாவில சிலிண்டர் விவரம் பரபரப்பானதும் மறு சிலிண்டர் பதிவு எல்லா விநியோகஸ்தர்களிடம் இடத்திலும் ஒரு 5 மடங்கு அதிகமாயிடுச்சு. நம்முடைய இந்திய எல்பிஜி நெட்வொர்க் அப்படிங்கிறது உலகத்துல எல்லா கண்ட்ரினாலையும் வியப்பாக பார்க்கப்படுகிற அளவுக்கு மிக சிறப்பாக கடந்த 10 வருடங்களாக இயங்கி வந்துள்ளது. 33 கோடி வீடுகளுக்கு மிக சிறப்பாக விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. நம்மளுடைய இந்த எல்பிஜி நெட்வொர்க் அப்படிங்கிறது, இந்திய எல்பிஜி நெட்வொர்க் என்பது மிகப்பெரிய பாராட்டுகளோட நடந்து வருகிறது. இன்னும் நடக்க போகுது. கொரோனா காலத்துல எந்த ஒரு வீடும் சிலிண்டர் இல்லாம இந்தியா முழுவதும் எந்த விதமான கள்ளச்சந்தையும் ஏற்படாம நடத்தப்பட்டு வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்துள்ள சேலஞ்ச் அப்படிங்கிறது, சவால்ங்கிறது மிக குறைவானதுதான். அப்ப மேன் பவர் இல்ல, இப்ப கொஞ்சம் சரக்குக்கு டிமாண்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய ஆயில் கம்பெனி எல்லாம் உலகளாவிய அளவுல மிக சிறப்பாக பாராட்டு பெற்ற ஆயில் கம்பெனிகளாக இருக்கிறதுனாலயும் அதனுடைய நிர்வாக திறமைங்கிறது வியந்து நோக்கப்படுவதாலையும் நீங்க எல்லாரும் உறுதியாக நம்பலாம். இந்த கிரைசிஸ் பீரியடையும் ஆயில் கம்பெனியும் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியமும் விநியோகஸ்தர் நெட்வொர்க்கும் மிக சிறப்பாக ஒரு முடிவுகளை எடுத்து செயல்பட்டு பொதுமக்களுக்கு எந்த சிரமம் இல்லாம கேஸ் சப்ளை கொடுக்கப்படுங்கிறது நம்பிக்கையாக நீங்களா அது குறித்து விநியோகஸ்தர் சங்கத்தின் சார்பில் நானும் உறுதி கூறுகிறேன்.